பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுலனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மையை குறித்து ரொம்ப விளக்கமாய் நம்மளுக்கு அந்த காரியத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட், தான் படித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் நம்புறேன். இன்னைக்கு சில வேளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து வருகிற பொழுது நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏசப்பா என்னை வித்தியாசமா நடத்தும்படியா கொண்டு போறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என் நேரத்தை கொஞ்சம் செலவழிக்கணும், வேதத்தை ஆராயணும், அப்பா நடத்துகிற பாதையில போகணும். சில தியாகங்களை மேற்கொள்ளும்படியே ஆண்டவர் நடத்துகிறார். ஒரு காரியத்தை மனதில் வைங்க, நம்ம வாழ்க்கையில ஏசப்பாவுக்காக தியாகம் செய்யாதபடி, கிறிஸ்துவுக்காக சிலுவைக்காக, சிலுவையிலிருந்து நம்மளுக்கு கடந்து வந்த இரக்கத்திற்காக ஏதோ ஒரு வகையில நம்ம தேவனுக்கென்று தியாகம் செய்யாதபடி அவருடைய மேன்மை அறிந்து கொள்ள நம்மளால முடியாது. நிறைய இடங்கள் ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். தேவனுடைய அவரை அறிகிற அறிவின் மேன்மையை தெரிந்து கொள்ளும்படியா எத்தனையோ இடத்துல தியாகமா என்னை அர்ப்பணித்தேன். அந்த தியாகத்தோடு அர்ப்பணித்த பொழுதுதான் அவருடைய மேன்மையை, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின என் ஆண்டவருடைய அன்பு இவ்வளவு விலையேற பெற்றதா, ஆண்டவனை இவ்வளவு நேசிக்கிறாரா, அதை தெரிந்து கொள்ளும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணி போகிற பொழுதுதான் அந்த அற்புதமான வசனத்தை எழுதுகிறார். பரமன் அழைத்த பந்தய பொருளுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் வரணும்? பவுலை போல நான் அபிஷேகப்படணும், பவுலை போல என்னை பயன்படுத்தணும் நம்ம வாஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப பவுல் எப்படி தேவனுக்காய் தியாகத்தோடு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நம்பி அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, யார் ஒருவர் அப்படி அந்த அறிவு, ஆண்டவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என் ஃபியூச்சர் என்ன எதுவும் இல்லை, எல்லா அப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அப்பா சொல்லுகிற இடத்துல இருப்பேன், அப்பா சொல்லுகிற வேலையை செய்வேன், அவர் இருக்க சொன்ன தேசத்தில் இருப்பேன், அவர் நடத்த சொன்னபடி நடத்துவேன், அவர் சொல்லுகிற ஊழியத்தை செய்வேன், எல்லாம் அவர் சொன்னபடி அவர் நடத்தும்படி கடந்து போறோமோ அந்த இடத்துல அவரை நன்கு அறிந்து கொள்ளுவோங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் ஆண்டவன் எப்படி நடத்த சுத்தமா இருக்கிறார், தாயின் கருவலை எதற்காக என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். உங்க மேல அந்த ரட்சிப்பின் அந்த வல்லமை கடந்து வந்தது, உங்க மேல கடந்து வந்த அபிஷேகம் எந்த நோக்கத்துக்காக கடந்து வந்தது? அவரை அறிகிற அறிவின் மேன்மையில தான் எல்லாம் அடங்கி இருக்குதுங்க. ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஏதோ சில தியாகத்தை எதிர்பார்க்க. எனக்காக நீ தியாகம் செய்ய மாட்டியா? எனக்காக வேதத்தை தியானிக்கிறதுல, எனக்காக இந்த ஊழியத்தை செய்யறதுல, எனக்காக இந்த ஊழியத்தை செய்ய நீ பிரயாசப்பட்டு தான் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு நம்ம பிரயாசப்படாம, தியாகம் பண்ணாம, நம்மளை விதைக்காம ஊழியத்தை பெரிய அளவில் செய்யவே முடியாதுங்க. என் மேல இருக்கிற அழைப்பு முழுமையா வெளிப்படணும். என்ன நான் ஆண்டருக்காக ஊற்றுகிறேன், என்னை ஆண்டருக்காக விதைக்கிற இந்த 25 ஆண்டுகள் தேவனோடு நடக்கிற இந்த பாதையில எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரோ அந்த இடத்துல எல்லாம் என்னை ஊற்றினேன். ஆண்டவருக்கென்று என் நேரத்தை விதைக்கிறதுல, என் உழைப்பை விதைக்கிறதுல, என்னுடைய சம்பாத்தியத்தை விளைக்கிறதுல, அவர் கொடுத்த காரியம் அவர் எந்த இடத்துல விதைக்க சொன்னாரோ, கர்த்தரை ஆசீர்வாதத்தை அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைத்தேன். அதனாலதான் இந்த வசனத்தை அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவருக்காக விதைக்க ஒருவரை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க தியாகத்தோடு தேவனுக்காய் விதைக்கும்படியா தேவன் எதிர்பார்க்கிறார். உங்க இருதயத்துல நான் பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்குது. தைரியமா ஆண்டருக்காய் விதைங்க. ஆண்டருக்காய் விதைக்கிற யாரும் நஷ்டப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டருக்காய் என்ன தியாகமா இருந்தாலும் தைரியமா விதைங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் சந்ததியை உயர்த்துவார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். God bless you.